ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் பாத்தீங்கன்னா கொற்றகாளி. அந்த கொற்றகாளி படத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சது இன்னைக்கு ஆஸ்கார் விருந்தே பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பு பாத்தீங்கன்னாக்கா இருக்குதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா படத்துல வரக்கூடிய ஸ்டோரி தான். அப்படிப்பட்ட என்னடா பெரிய ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய லெவலுக்குலாம் இல்ல, சிம்பிளான ஸ்டோரி தான். ஏன்னா இதுல இசை இல்ல, பாட்டும் இல்ல, டான்ஸ் இல்ல, டைலாக் இல்ல, எல்லாமே முகபாவனை வச்சே பாத்தீங்கன்னாக்கா படத்தை எடுத்து வச்சிருக்காரு வினோத் அவர்கள். ஓகே, நம்ம வினோத் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். நடிப்பின் அரக்கனாக பாத்தீங்கன்னாக்கா நடிகர் சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கொட்டைக்காளி படத்துல பொண்ணுடைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மீனாட்சி, ஹீரோ பேர் பாத்தீங்கன்னாக்கா பாண்டி. இவங்க ரெண்டு பேர் காட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பரா பாத்தீங்கன்னாக்கா பேருக்கு ஏத்த மாதிரி தான் நடிச்சு வச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் இதுல வாழ்ந்திருக்காரு தான் நம்ம பாத்தீங்கன்னாக்கா சொல்லியே ஆகணும், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி. சூரியன்ற பேரே மறந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா இதுல பதிவாயிடுச்சு. இனிமே சூரியன்ற கூப்பிடுறதுக்காக பதில பாண்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல எல்லாம் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமா தான் இருக்கு. எல்லாம் வினோத் டைரக்டர் வினோத்தருடைய சொந்தக்காரங்களை கூட்டின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிக்க வச்சிருக்காரு வினோத். இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் எடுத்துன பாத்தீங்கன்னாக்கா குயங்கல். அந்த குயங்கல்ன்ற ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக சூப்பரா பாத்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சிருந்தாரு. நிறைய விருந்தம் பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு கிடைச்சது. ஓகேங்களா, நடிகர் சூர்யா அவர்களுக்கு முறை பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா இருக்கும். இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதே பாத்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு பெருசா பாத்தீங்கன்னாக்கா படிப்பு மேல பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களும் பார்த்தா 12th முடிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்கா ஓகே காலேஜ் எல்லாம் படிக்கணும்னு பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவாங்க. வீட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருச்சு இவங்க லவ் பண்ற மேட்ரு. யாருன்னாக்கா சூரிய மட்டும் தான் லவ் பண்றாரு, அவங்க பாத்தீங்கன்னாக்கா லவ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பதான் அந்த பொண்ணு 12th பாஸ் ஆயிடும். நான் காலேஜுக்கு படிக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க. அப்பதான் சூரிய பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து இல்ல அவங்க காலேஜ் படிக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகர் சூர்யா அவர்கள் சொல்லுவாரு. அதாவது நடிகர் சூர்யா அவர்கள் சொல்றது இந்த படத்துல மணிகண்டனா சொல்லுவாரு. அந்த பொண்ணு பேரு மீனாட்சியா இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு நடிகர் சூர்யா அவர்கள் பேரு சொன்னாலுமே தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதனால தான் நடிகர் சூரியன்ற பேரே நான் சொல்றேன். ஓகேங்களா, அதுல மீனாட்சின்ற கேரக்டரை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நடிகர் சூர்யா அவர்கள் அந்த பொண்ணு நல்லா படிக்கட்டும்னு பாத்தீங்கன்னா காலேஜ் அனுப்புவாங்க. அதாவது காலேஜ் அவங்களோட கிளாஸ் மட்டும் சேர்ந்தா பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிடும். இவர் சூர்யா அவர்கள் என்ன பண்ணுவாருனாக்கா, ஐயோ நம்ம லவ் பண்ணி இந்த பொண்ணு ஒன்னொருத்தர லவ் பண்றானே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணுவாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்கள பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அனைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லவ் பண்ணிட்டாங்கனாக்கா அதை மறக்கணும், இல்ல ஒருத்தனை நம்ம மழைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மந்திரவாதிங்க கிட்ட இட்டுன்னு போனாக்கா அவனை லவ் பண்ணாவதான லவ் பண்ணி வைக்கலாம். லவ் பண்றவங்களை பிரிச்சு வைக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில மந்திரவாதிகள்லாம் அதிகமா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போலதான் இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு வராங்க கதையாகவே. அந்த பையனை மறக்க வைக்கிறதுக்கோசமே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா மந்திரவாதி கிட்ட கூட்டின்னு போறாங்க. ஆட்டோல ஒரு ஆட்டோ 2 பைக்கு, அதை தான் ஒரு கதையாவே பெரிய கான்செப்டே முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பணத்தை நம்ம செலவு பண்றோமோ இல்லையோ, ஆனா இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்கணும் அதுதான் அனைவரும் நினைப்பாங்க. அப்படிதான் வினோத் அவர்களும் நடிச்சிருக்காரு, சூர்யா அவர்களும் நினைச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போவோம். பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாங்க இல்லையா, அந்த பையனை மறக்கிறதுக்கோசம் மட்டுமே இவங்க கூண்டு போறாங்க. அது பேரு பாத்தீங்கன்னா பேயின்னு பேரு வச்சிருக்காங்க. அந்த பேய விரட்டணும், நான் அதனால மந்திரவாதிகிட்ட கூட்டின்னு போறேன்னு பாத்தீங்கன்னா கூட்டின்னு போவாங்க. நிறைய பாத்தீங்கன்னா காட்சிகளை செம்ம அற்புதமா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கிராம சைட்ல எப்படிலாம் இருக்குன்றத இந்த படத்தை பார்த்தாலுமே அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னாக்கா இருக்குங்க. கொட்டைக்காளி ட்ரைலரை நீங்க பார்த்திருப்பீங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பைக்ல போவாங்க, போலீஸ்காரன் நிறுத்துவான். நிறுத்திட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏய் நீ எங்கடா போறீங்க, ஹெல்மெட் போடாம கேள்வி கேட்பான். அப்பதான் இவனா சொல்லுவான், இல்ல எங்க வீட்டு பொண்ணுக்கு பார்த்தோன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலுமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு பேய் படம் எடுத்து வச்சிருக்காரு போல சூர்யா அவர்கள், அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலுமே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படத்துல எவ்வளவு பெரிய ஸ்டோரி அவ்வளவு அற்புதமா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல பெரிய லெவல்ல பேசக்கூடிய கான்செப்ட் கிடையாது. ஆனா ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முகப்பானம் வச்சே பாத்தீங்கன்னாக்கா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேய் பிடிச்சாக்கா என்னெல்லாம் பண்ணுவாங்க, பேய் பிடிச்சிருந்தாலும் லவ் பண்ணாலும் அவங்களை மறக்கணும்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும். பேய் பிடிச்சிருந்தாலும் ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும், ஒரு பையனை நினைச்சிருந்தாலுமே ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும். அதுல அற்புதமா சூப்பரா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோனி அவர்கள் மீனாட்சின்ற கேரக்டர் செம்ம சூப்பரா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. முகப்பாவனை வச்சு மட்டுமே இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு பார்த்த உடனே பார்த்தோன்னா எந்த டைலாக்குமே இல்லையே, என்னடா பேச வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு புரியாம இல்ல. ஏன்னா அவங்க இப்படி திரும்பி பார்த்தாக்கா எதனால திரும்புறாங்க, அங்க பார்த்தாக்கா எதனால பாக்குறாங்க, ஓகே இன்னொருத்தவங்க கிட்ட முறைச்சாக்கா எதனால முறைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஹீரோனி பார்க்கக்கூடிய பார்வையிலேயே நல்லாவே தெரியுது. இதுல ஏன்னா வினோத் அவர்களுக்கு படமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய அவார்டு வந்தது. இப்ப 2வது படம்
கொட்டக்காளி அந்த படத்துல நிறைய அவார்டு பார்த்தீங்கன்னாக்கா வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவரோட பேர் டைலாக் இல்லாமலே, இசையும் இல்லாமலே, டான்ஸும் இல்லாமலே, பாடல் வரிகள் இல்லாமலேயே ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா சூப்பரா எடுக்கலாம் போல அப்படின்னு வினோத் அவர்கள் எல்லாருக்குமே போட்டு காமிச்சிருக்காரு. பெரிய லெவலு பட்ஜெட் போட்டுலாம் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அதுல கூடிய ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த படம் மூலியமா நிறைய பேர்கிட்ட வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இல்ல ஸோ இந்தியா லெவல்லே நான் ஒரு சாமியாரு, நான் ஒரு மந்திரவாதி, நான்லாம் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு திரிவாங்க. ஆனா இந்த படத்துல ஸோ ஒரு கலவையாக அவங்கள பத்தி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அரசியல் பற்றி பேசுறது தெரியாமலே பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. அரசியல் பற்றி போலி சாமியாரா இருக்கட்டும், போலி மந்திரவாதியா இருக்கட்டும், எல்லாருமே செம சூப்பரா இந்த படத்துல வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. யாரையும் நம்பாதீங்கன்னு. சூர்யா அவர்கள் ஹீரோனிய லவ் பண்ணாரு, அப்புறம் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, பேய் ஓட்டினாரா பேய் ஓட்டலையா, ஹீரோனி லவ் பண்ணாங்க பாத்தீங்களா காலேஜ் படிக்கிற பையனை, அந்த பையனை சூர்யா அவர்கள் சேர்த்து வச்சிட்டாரா, கதையாக ஸ்டோரியாக சூப்பரா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் சூப்பரா இருக்கு. அனைவரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.